தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஒரு குணச்சித்திர நடிகரான எம்.எஸ். பாஸ்கர் அவர்களுக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது கிடைச்சிருக்கு. அந்த விருது அவருக்கு ரொம்ப தாமதமாக கிடைச்சிருந்தாலும் அவருக்கான ஒரு சரியான அங்கீகாரமாக அந்த விருது அமைஞ்சிருக்கு. ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்கள் இயக்கத்தில் எம்.எஸ். பாஸ்கர் பார்க்கிங் படத்தில் நடித்ததுக்காக சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதை இந்திய அரசு அவருக்கு அறிவிச்சிருக்காங்க. எம்.எஸ். பாஸ்கரின் திரை வாழ்க்கையை திருப்பி பார்க்கறதுக்கு இந்த தருணம் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எம்.எஸ். பாஸ்கர் திரைத்துறைக்குள்ள எப்படி அறிமுகமானாரு, அவர் ஒரு நடிகர்ன்றதையும் தாண்டி ஒரு டப்பிங் கலைஞராகவும் மிகச்சிறப்பான பணிகளை செஞ்சிருக்காரு. எம்.எஸ். பாஸ்கர் அவர்களின் திரை வாழ்க்கையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு சினிமா போகன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் அவருடைய சிறு வயதில் திரையரங்குகளுக்கு படம் பார்க்க போகிற சமயங்களில் அந்த படத்தில் நடிக்கிற நடிகர்கள்லாம் அந்த திரைக்கு பின்னாடி தான் இருந்து நடிச்சிட்டு இருப்பாங்க, அதுதான் நமக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எட்டி பார்த்ததா அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. சினிமாவின் மீதான காதல் அவருக்கு இது போல் நகைச்சுவையாக தான் ஆரம்பிச்சிருக்கு. அதன் பிறகு எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் அவர் சிறு வயதில் பல நாடகங்களில் நடிச்சிருக்காரு. பின் நாட்களில் சென்னைக்கு வந்தும் பல நாடக குழுக்களில் இணைந்தும் நடிச்சிட்டு வந்திருக்காரு. முதல்ல இயக்குனர் துரை அவர்கள் இயக்கத்தில் புனித மலர் அப்படின்ற ஒரு படத்தில் தான் எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் நடிச்சிருக்காரு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த படம் டிராப் ஆகி திரைக்கு வராமலே போயிருக்கு. அதன் பிறகு தான் இயக்குனர் விசு அவர்களின் திரைப்படமான திருமதி ஒரு வெகுமதி படத்தில் 1987ஆம் ஆண்டு அறிமுகமாகிறாரு. இந்த படத்தில் கதாநாயகன் பாண்டியனுக்கு எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் நண்பராக நடிச்சிருப்பார். அதன் பிறகு இன்னும் சில விசுவோட இயக்கத்தில் வெளிவந்த படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். 90 காலகட்டங்களில் தூர்தர்ஷனில் பல தொலைக்காட்சி தொடர்களையும் நடிச்சிருக்காரு. அவர் பல திரைப்படங்களையும் சீரியல்களையும் நடித்திருந்தாலும் அவருக்கு முதல்ல மிகப்பெரிய திருப்பத்தை தந்தது கங்கா யமுனா சரஸ்வதி மற்றும் சின்ன பாப்பா பெரிய பாப்பா. இதில் வர பட்டாபி கேரக்டர் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் பயங்கரமான ஃபேமஸ். இந்த சீரியலின் தயாரிப்பு தொடங்கும் சமயத்தில் எம்.எஸ். பாஸ்கர் அவர்களை இந்த கேரக்டருக்கு தேர்வு பண்ணல, வேறு ஒருவரை தேர்வு பண்ணி நடிக்க வைக்கிறதா முடிவு செஞ்சுருந்தாங்க. அந்த குழு தேர்வு செஞ்ச ஒருத்தர் நடிக்க வராமல் போனதால் அந்த கேரக்டரில் எம்.எஸ். பாஸ்கர் அவர்களை போட்டிருக்காங்க. அதன் பிறகு அந்த தொலைக்காட்சி தொடருக்கு ஒரு பயங்கரமான வரவேற்புன்றது மக்கள் மத்தியில் கிடைச்சிது. எம்.எஸ். பாஸ்கர் அவர்களை ஒரு நடிகராக முதல்ல அந்த தொடர் தான் நிலைநிறுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சின்ன பாப்பா பெரிய பாப்பா தொடரில் பட்டாபின்ற ஒரு கலகலப்பான கேரக்டருக்கு அடுத்ததா செல்வி நாடகத்தில் பார்த்தாலே நமக்கு கோபம் வரக்கூடிய ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் நடிச்சிருப்பார். இந்த கதாபாத்திரம் நடித்ததுக்காக அவருடைய மகள் படிக்கக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய ஹெச்எம் அவர்கள் எம்.எஸ். பாஸ்கர் அவர்களை நேரில் அழைச்சி, நீங்கள் ஏன் இந்த மாதிரியான கேரக்டர்கள்லாம் சூஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் நல்ல கேரக்டர் சூஸ் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரியே பேசியிருக்காங்க. இந்த கேரக்டர் நடித்ததுக்காக பல பேர் இவரை வெறுத்ததாகவும் இவர் பதிவு பண்ணியிருக்காரு. திரைப்பட நடிப்பில் அவருக்கு முதல் திருப்பமாக அமைஞ்ச படம் சித்திக் அவர்கள் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த எங்கள் அண்ணா. அந்த படத்தில் வடிவேல், பாண்டியராஜன், எம்.எஸ். பாஸ்கர் இவர்கள் 3 பேரும் இணைந்து பண்ணுற காமெடி அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மீம் மெட்டீரியல்களில் பயங்கர ஃபேமஸ். அதன் பிறகு காமெடி கேரக்டராக மட்டுமே நடிச்சிட்டு இருந்த எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் 2007ஆம் ஆண்டு ராதாமோகன் இயக்கத்தில் பிரகாஷ் ராஜா அவர்கள் தயாரித்து பிருத்திவிராஜ் நடிப்பில் வெளிவந்த மொழி திரைப்படம், அதில் அவர் ஏற்று நடித்திருந்த ஞான பிரகாசம் என்ற கதாபாத்திரத்தில் அவர் வாழ்ந்திருப்பார் அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு பல படங்களில் அவரோட பன்முக திறமைகளை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். படம் முழுக்க பயணிக்கும் கேரக்டராக இருந்தாலும் சரி, படத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு காட்சியில் வர கேரக்டராக இருந்தாலும் சரி, அந்த கதாபாத்திரத்துக்கான முழு அர்ப்பணிப்பையும் எல்லா கேரக்டருக்கும் எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் கொடுத்துருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த டானாக்காரன், நலன் குமாரசாமி இயக்கத்தில் வெளிவந்த சூதுக்கவும், ஸ்ரீ கணேஷ் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த 8 தோட்டாக்கள், இந்த படங்கள்லாம் அவர் நடிப்பின் உச்சம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அவர் ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு டப்பிங் கலைஞராகவும் இருந்திருக்காரு. சிட்டுக்குருவின்ற படம் மூலயமா தான் எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் முதல்ல அவர் டப்பிங் வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திரைப்படத்துக்கு காமராஜர் அவர்களுக்கு குரல் கொடுத்தது எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் நடிகராக வாய்ப்பு தேடிட்டு இருந்த சமயத்தில் பல தென்னிந்திய மொழிகளில் வெளியாகக்கூடிய படங்கள் தமிழில் டப்பிங் செஞ்சு வெளியிடப்படும் போது அதில் பெரும்பாலான படங்களில் எம்.எஸ். பாஸ்கர் அவர்களின் குரல் தவறாமல் இடம்பெற்றிருக்கும். இதை தாண்டி சஷாங்க் ரெடம்ஷன், பேட் பாய்ஸ், ஸ்பைடர்மேன் போன்ற படங்களில் எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் அவர் டப்பிங்னால் அசத்திருப்பார். அந்த கேரக்டர்கள் இன்னி வரைக்கும் நம்ம மனதுக்குள்ளே பதியறதுக்கு எம்.எஸ். பாஸ்கர் அவர்களின் குரல் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் பல டப்பிங் படங்கள் மற்றும் சில தமிழ் படங்களுக்கு பிரேமானந்தா அவர்களுக்கு எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் தான் குரல் கொடுத்திருக்காரு.
இதை தாண்டி ஒரே படத்தில் பிரேமானந்தா மற்றும் அலி அவர்கள் இணைந்து நடித்த படங்களில் இருவேறு குரலில் 2 பேருக்கும் அவர் ஒரே ஆளாக டப்பிங் பேசியிருப்பார். ஒரு விளம்பர படத்தில் நம்ம அஜித்குமார் அவர்களுக்கு கூட எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் டப்பிங் கொடுத்துருக்காரு. நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரு போட்டியில் ஜெயிச்சாகணும். போட்டியா? இதை தாண்டி நீங்கள் தாங்கி நடிக்கும் கதாபாத்திரங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க, அந்த கதாபாத்திரத்துக்கான இன்ஸ்பிரேஷன்கள் எல்லாம் எப்படி எடுப்பீங்க அப்படின்னு கேட்கும் சமயங்களில் என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடமிருந்து தான் என்னோட கதாபாத்திரங்களுக்கும் என்னோட நடிப்புக்குமான இன்ஸ்பிரேஷனை நான் எடுப்பேன் அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. கமலும் எம்எஸ் பாஸ்கரும் இணைந்து பல படங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு மேடையில் கமல்ஹாசன் அவர்கள் எம்எஸ் பாஸ்கர் அவர்களை பார்த்து இவர் நடிப்பில் எண்ணில் பாதி அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. இந்த மாதிரி பல நடிகர்களை நம்ம பெருசாக வாய்ப்பு தராமலே இழந்துட்டோம். ஆனால் எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு அப்படி நடந்துடக்கூடாது. எல்லோரும் எம்எஸ் பாஸ்கர் அவர்களை அவங்கவுங்க படங்களில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கமல் அவர்களே சொல்லியிருந்தார். மாசிலாமணி படத்தில் ரஜினி அவர்களின் ஒரு சீனை எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் ரீக்ரியேட் பண்ணியிருப்பார். அந்த சீனை பார்த்துட்டு ரஜினி அவர்கள் எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு தொலைபேசியில் அழைச்சி பயங்கரமாக சிரித்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இதை தாண்டி எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் ஏற்று நடித்த கதாபாத்திரங்களில் அவருக்கு பர்சனலாக பிடிச்ச கதாபாத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா மொழி படத்தில் வர ஞானப்பிரகாசம், பயணம் படத்தில் வரக்கூடிய சர்ச்சு ஃபாதர் கேரக்டர், காற்றின் மொழி, இந்த படங்களில் வர கேரக்டர்கள்லாம் நானே ரொம்ப ரசித்து பண்ணேன் அப்படின்ற மாதிரி எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரியான கேரக்டர்கள் எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு நடிக்க பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கமல் அவர்களும் எம்எஸ் பாஸ்கர் அவர்களும் இணைந்து பல படங்கள் பண்ணியிருக்காங்க. அதற்கான ஆரம்பம் அப்படிங்கிறது சிறு வயதிலேயே கமல் அவர்களின் பல ஷூட்டிங்களுக்கு எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் போயிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் ஸ்டுடியோக்களில் டப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கமல் அவர்கள் எம்எஸ் பாஸ்கர் அவர்களை பார்த்து நீங்கள் டப்பிங்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதன் பிறகு தேவர் மகன் படத்தில் முதல்ல எம்எஸ் பாஸ்கர் அவர்களை கமல் அவர்கள் டப்பிங் பண்ண வச்சிருக்காரு. இதுக்கு அடுத்ததாக தான் எம்எஸ் பாஸ்கர் அவர்களும் கமல் அவர்களும் தசாவதாரம் படத்தில் இணைஞ்சு நடித்தாங்க. அதன் பிறகு பல கமலஹாசன் படங்களில் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் தோன்றியிருப்பார். எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக திரையில் சந்தானமும் எம்எஸ் பாஸ்கர் அவர்களும் இணைந்தாலே ரசிகர்களிடையே சிரிப்பு மழை வெளுத்து வாங்கும் அப்படின்னே சொல்லலாம். இதோடைய ஆரம்பமாக தம்பிக்கோட்டை படத்தில் ஒரு ப்ரொஃபஸர் கேரக்டரில் எம்எஸ் பாஸ்கர் வருவார். அதில் எம்எஸ் பாஸ்கர் அவர்களும் சந்தானம் அவர்களும் இணைந்து பண்ணுற காமெடி இப்போ வரைக்கும் பயங்கர ஃபேமஸ். சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துலையும் ஒரு ப்ரொஃபஸர் கேரக்டரில் எம்எஸ் பாஸ்கர் வருவார். அந்த படத்தில் என்னதான் அவருக்கு ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் இன்னி வரைக்கும் அந்த படத்தை நினைக்கும் போதெல்லாம் அந்த கேரக்டர் நம்மளால் நினைவு கூறாமல் இருக்கவே முடியாது. இதை தாண்டி சமீபத்தில் சந்தானம் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் கூட்டணியில் வெளிவந்த A1, சபாபதி போன்ற படங்கள்லாம் காமெடிக்குனே பேர் போன திரைப்படங்கள். இது மட்டும் இல்லாமல் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் பல படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நம்மளை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணியிருப்பார். எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு என்னதான் இது முதல் தேசிய விருதாக இருந்தாலுமே மொழி படத்தில் நடித்ததுக்கான சிறந்த தமிழ்நாடு ஸ்டேட் விருதை எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி பார்க்கிங் படத்துக்கு அவருக்கு தேசிய விருது அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே விகடனில் பார்க்கிங் படத்தில் பெஸ்ட்டு வில்லனுக்கான விருதை எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு வழியாக இப்போது எம்எஸ் பாஸ்கர் எனும் ஒரு மாபெரும் நடிகனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த அங்கீகாரம் என்னதான் கொஞ்சம் தாமதமாக கிடைச்சிருந்தாலும் அவருக்கான சரியான ஒரு அங்கீகாரம்னே நம்ம சொல்லலாம். இப்படி எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் நடித்த படங்களில் அவருடைய எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.